பிரியாணிக்குன்னே திருப்பரங்குன்றத்துக்கு படியில போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடணும் இது சாப்பிட சொன்னா இதே நான் திருப்பி கேட்கிறேன். அது அங்க தர்கா இருக்கிற இடத்துல யாராவது பண்ணி விட்டு சாப்பிட்டா இவங்க பொறுமையா இருப்பாங்களா? முஸ்லீம் சமுதாயத்தில் அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவங்களை ஏன் கண்டிக்கல? திருப்பரங்குன்றத்துல நடந்துட்டு பத்தி நடக்கக்கூடாத ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த எம்பி ராமநாதபுரம் எம்பியும் மணப்பாறையுடைய சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு கோழியை வெட்டி கிடா வெட்டி எல்லாம் சாப்பிடுறது உண்மையிலே ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்பாடு செய்கின்றது. இதற்கு திமுக அரசு எப்படி செவிசாய்க்காமல் அவரை கைது கொள்ளாமல் இருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய வேதனையான விஷயம். தவறுதான். திருப்பரங்குன்றம் இருக்கையிலே முதன்மையான கடவுள் முருகன் கடவுள் திருப்பரங்குன்றம் தான். எம் சவுந்தரராஜன் பாட்டிலே சொல்லுவார், திருப்பரங்குன்றத்திலே வீசிருந்தாய் முருகா அப்படின்னு ஆரம்பிச்சு 6 படை வீடை பற்றி அருமையாக படித்திருப்பார்கள். அப்பொழுது இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ மதக்கலவரம் உருவாக்கக்கூடிய நிலையோ யாரும் தூண்டியதும் இல்லை, ஏற்பாடு செய்ததும் இல்லை. பிரியாணிக்குன்னே திருப்பரங்குன்றத்துக்கு படியில போய் உட்காந்து பிரியாணி சாப்பிடணும் இது சாப்பிட சொன்னா இதே நான் திருப்பி கேட்கிறேன். அது அங்க தர்கா இருக்கிற இடத்துல யாராவது பண்ணி விட்டு சாப்பிட்டா இவங்க பொறுமையா இருப்பாங்களா? முஸ்லிம் சமுதாயத்தில் அந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற சகோதரர்கள் அவங்களை ஏன் கண்டிக்கல? இது அரசு மட்டும் இல்ல, மக்கள் கண்டிக்கிறது மட்டும் கூடாது. அந்த சமுதாயத்தில் இருக்கிற நல்லிணக்கத்தோடு வாழுகின்ற இஸ்லாம் சகோதரர்கள் ஏன் அவர்களை கண்டிக்கவில்லை? அப்போ மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு குழந்தையாக இருக்கின்றார்களா என்பதை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கேள்வி வைக்கிறது. யார் செய்தாலும் தெரியும், மதக்கலவரத்தை தூண்டினால் அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லுகின்ற திமுக அரசு அவர்கள் இருவர் மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? காரணம் என்ன என்பதை அவர்கள் முதலமைச்சர்கள் தான் விளக்க வேண்டும். இதனால் இந்துக்கள் எல்லாம் உண்டாக சேர்வாள் என்பதுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற பொழுதுதான் அன்னைக்கு திடீர்னு ஒரு போட்டு அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஊர்வலம் நடத்தலாம்னு சொல்றதும் இவங்க போய் பிடிச்சி சாதுக்களை எல்லாம் பிடிச்சி கைது செய்வதும் மற்றும் கண்டனத்துக்குரிய விஷயம். ஊர்வலம் நடத்தினா அவங்க எதிர்ப்பை தெரிவிக்க மௌன ஊர்வலம் தான் நடத்த போறோம், சொல்ல அராஜகமா போறது இல்லை. ஏற்கனவே அவங்க பண்ணது தவறு. அந்த கிடா வெட்டி சாப்பிடுறதோ அந்த பிரியாணி சாப்பிடுறதும் செய்து தவறு. அதை முதல்ல திமுக அரசு கண்டிச்சிருந்துச்சுன்னா இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. இந்துக்கள் எல்லாம் முண்டாக சேர்ந்து அன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துக்க மாட்டார்கள். அதனுடைய விளைவு மீண்டும் பிரச்சனையை உருவாக்குவார்களோ என்ற ஒரு ஐயருல தான் கோர்ட்டு நல்ல முடிவு எடுத்துச்சு. ஊர்வலம் நடத்தினால அவங்களுக்கு என்ன சாதுக்கள் போறாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அந்த நிலையை நம்முடைய அரசு உருவாக்க கூடாது என்பதுதான் நினைக்கிறேன். தமிழக மக்கள் பாஜக அண்ணாமலை 2021 NIB கேஸ் கள்ளச்சாராயம் கஞ்சா 900 கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப 100 கேஸ் தான் பதிவு பண்ணிருக்காங்க. அந்த அரசு அதிகமாக ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப பழையில நான் வரும்போது நிறைய பேர் கஞ்சா போட்டுதான் இருக்கும். அது தரிசனம் பார்க்கத்தான் வந்திருக்கோம், இன்னைக்கு விழாக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கஞ்சா தான் வச்சுட்டு இருக்காங்க. கண்ணால பாக்குறோம், காவத்திலே கண்டுகிட்டே மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா தலைவருக்கு ஆளுது கஞ்சா தான் அதிகமா இருக்கு. சாராயத்தை விட சாராது பிராண்டி விஸ்கி கடைகள்ல குடிக்கிறத விட கஞ்சா போதையில நிறைய நடக்கிறது அதிகமா கொடுமையா இருக்கு. அது தவறு, கண்டனத்துக்குரிய. தொடர்ந்து பாலியல் தொழில ஒண்ணு ஆளுங்கட்சியை திமுகவா அதிமுக குறை சொல்லுது, திருப்பி அதிமுக திமுக குறை சொல்லுது. மக்களோட பிரச்சனைகளை வரைக்கும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது எப்பவுமே ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும் பொழுது எதிர்கட்சிகள் அவருக்கு நல்ல ஆளுங்கட்சி நல்லது செய்யறதை எதிர்கட்சிகள் அன்னைக்குமே வாழ்த்தாது. அதே மாதிரி எதிர்கட்சிகள் நல்லது செஞ்சா ஆளுங்கட்சிகள் வாழ்த்தாது. இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு. யாரும் நல்லது செஞ்சாலும் வாழ்த்தணும்ல. இது எதிர்ப்பு பண்ணியே மக்களுடைய பிரச்சனையை பத்தி யார் பேசுறா? பாலியல் வன்முறையை பத்தியே நிறைய பேசிட்டு போறீங்க, பேசுறோம். நடக்கக்கூடாது, நடக்குது. அதுக்கு சட்ட நடவடிக்கை அரசு எடுக்க சொல்லணும். இப்ப எல்லாரும் சொல்றது உண்மை அதுதான். இதுக்காக இவங்களும் அவங்க சொல்றது அவங்க இவங்க சொல்றதும் எந்த அரசு யாரையும் போய் பாலியல் வன்முறை செய்யுது எந்த அரசும் சொல்லாது. இதுக்கு முன்னால இருந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இப்ப நடக்கிற ஆட்சியாக இருந்தாலும் நடப்பது தவறு. யாராக இருந்தாலும் அது அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய 2026 தேர்தல் கூட்டணி. அந்த கால சூழ்நிலையை பொறுத்துதான் கூட்டணி அமையும். இப்ப திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அரசு அலுவலர்களுக்கெல்லாம் பல்வேறு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க, அது நிறைவேற்றி தரேன்னு சொன்னாங்க. இப்ப எந்த இதுவுமே நிறைவேற்றி தரலன்னு சொல்லி போராட்டத்துக்கு முன் வந்தா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லி அங்கங்க கைது பண்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த அரசு ஊழியருடைய விஷயத்துல அவங்க தேர்தல் அறிக்கையை திமுக அரசு ஒரு அறிவித்த மாதிரி எதுவுமே செய்யல என்பது உண்மை. அது எல்லாருக்கும் தெரியும். அரசு அதிகாரிகள் பூரா, அரசு அலுவலர்கள் பூரா, வேலை செய்தவங்க பூரா ஓடி போய் அடுத்த ஆட்சி நம்ம இப்படிலாம் வாழலாம் சொல்லி கற்பனையிலையும் கனவுலையும் போய் ஓட்டு போட்டாங்க, ஜெயிக்க வச்சாங்க. அரசு ஊழியர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள். அதனுடைய பிரதிபலிப்பு 26 தான் தெரியும், 2026 தான் தெரியும். அவங்க யாருக்கு ஓட்டு அளிக்க போறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க.
பழனி கோயில்ல கடந்த காலத்தை விட இப்ப வரும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் பாராட்டுறேன். வரும்போது வந்து பக்தர்கள் கோடி மக்களாக வர்றவங்க வந்து அழகா நடந்து போய் நல்ல காவடி எடுத்து ஆடி பாடி முருகக்கடவுளை கும்பிடத்துக்கு அழகா போறாங்க. பாதையெல்லாம் சரியா செய்யும்.